அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் கருணை நபி முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அல்லாஹுவின் நல்லடியார்கள், அவுலியாக்கள், அக்தாபுகள் மற்றும் நம் அனைவர் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் ஒற்றுமையும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் எப்படி நம்மை எல்லாம் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்க்கின்றானோ அதுபோன்று நிழலே இல்லாத அர்ஷுடைய அந்த நாளையில் அர்ஷினுடைய நிழலுக்கு கீழ் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெற்றவர்களாக, அவர்களுடைய கரம் பிடித்தவர்களாக, அவர்களோடு இருக்கும் பாக்கியத்தை பெற்று அவர்களுடைய கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்னும் நீர் தடாகத்திலிருந்து நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்மளுடைய முன்னோர்களுக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆவோடு, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ரபீஉல் அவ்வல் பிறை 5 என்பதை நினைவுபடுத்துகின்றேன். கண்ணியமானவர்களே, இது வசந்தத்தின் மாதம். ரபீ என்று சொன்னாலே வசந்தம் என்பதாக பொருள் கொள்வார்கள். பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் பிறந்தார்கள் என்ற தகவல் நம் அனைவருக்குமே தெரியும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் பிறந்து இந்த ஆண்டு சரியாக 1500 ஆண்டுகள் நிறைவு பெற்றுவிட்டன. பெருமானாரினுடைய வயது என்னங்க? 1500 ஆண்டுகள். நம்ம ஹிஜ்ரியையும் இப்ப சொல்ற தகவலையும் போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. ஹிஜ்ரி என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு சென்ற 51வது ஆண்டு. நாம் இப்ப சொல்றது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததிலிருந்து இப்போ வரைக்கும் சுமார் 1500 ஆண்டுகள் நிறைவு பெற்று விட்டன. இந்த மாதம் மாத்திரமல்ல, வருடம் முழுவதுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் அவர்களுடைய பிறப்பு, அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய வாலிபம், அவர்களுடைய வணிகம், அவர்களுடைய திருமண வாழ்வு, அவர்களுடைய பொது வாழ்வு, அவர்களுடைய ஆன்மீக வாழ்க்கை, இப்படி எந்த கோணத்தில் பேசினாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எல்லா தகவல்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். யாரும் சொல்ல முடியாது, என்னுடைய இந்த பிரச்சனைக்கு, என்னுடைய இன்றைய சூழ்நிலைக்கு பெருமானாருடைய வாழ்க்கையிலிருந்து எந்த பாடத்தையும் நான் கற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதாக. எல்லா தரப்பினரும், படித்தவர், படிக்காதவர், பாமரர், பணக்காரர், ஏழ்மையானவர், இன்னும் ஆன்மீகவாதி, அரசியல்வாதி, ஆன்மீகமே இல்லை, கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகவாதிகள் முதல் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து அற்புதமான பாடங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு எல்லா தரப்பினருக்கும் பொதுவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சென்றிருக்கின்றார்கள். அவர்களை போன்று ஒரு தலைவர் உலகத்தில் யாரையும் பார்க்க முடியாது. நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எங்க மதத்தினுடைய தலைவரை நாங்க கிட்டத்தட்ட 500 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கிறோம், 500 வருஷத்துக்கு முன்னாடி எங்க மதத்துல ஒரு தலைவர் இருந்தாரு, அவர் இப்படி வாழ்ந்தாருன்னு எந்த தலைவரை பற்றியும் உலகத்தில் பேசப்படவில்லை. ஆனால் நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மட்டும்தான் 1500 ஆண்டுகளாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, இது மாத்திரம் இல்ல, கியாமத்து வர்ற வரைக்கும் பெருமானாரின் மீது நாம நிகழ்வுகளை, அவர்களுடைய வாழ்க்கைகளை, அவர்களுடைய வழிகாட்டுதல்களை பேசிக்கொண்டே இருக்கலாம். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய சிறப்பு.
அவங்க இந்த மக்களுக்கு செய்த உபதேசம் என்பது 23 வருஷம் தான், அதிகமாகலாம் இல்லை. 40 வயசுல நபித்துவம், 23 ஆண்டுகள் நபித்துவ வாழ்க்கை. அந்த நபித்துவ வாழ்க்கையில் அவர்கள் வாழ்ந்து காட்டிய செயல்கள், வரலாறுகள், வாழ்க்கை தத்துவங்கள், அவர்கள் சொன்ன பொன்மணிகள், இதை மாத்திரம்தான் நாம இத்தனை ஆண்டு காலங்களாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். பெருமானாருடைய வாழ்க்கையில சொன்ன ஒரு செய்தியை நாம மீண்டும் சொன்னால் அதை நாம் புதிதாக கேட்கக்கூடிய ஒரு சிந்தனையை தான் அல்லாஹ் கொடுக்கிறான் இல்லையா? பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை பத்தி நம்ம பேசலையா? அவங்களுடைய வாலிப பத்தி பேசலையா? அவங்களுடைய திருமண வாழ்க்கையை பத்தி பேசலையா? ஒவ்வொரு வாழ்க்கையையும் ஒவ்வொரு ஆண்டுகளும் பேசிக்கொண்டுதான் இருக்குகின்றோம். ஒவ்வொரு சம்பவத்திலும் தனித்தனியாக சொல்லும் பொழுது தனித்தனியான கருத்துக்களை அல்லாஹ் தஆலா நம்முடைய உள்ளங்களில் பதிய செய்கின்றார். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். அன்பிற்குரிய மக்களே, அது பெருமானாருக்கு கிடைத்த வரப்பிரசாதம் அல்ல, நமக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். சரி, அப்படிப்பட்ட அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய, அதை செய்வதால் நமக்கு ஏற்படக்கூடிய நற்பண்புகள், நற்பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல அழகான ஒரு அற்புதமான ஆயத்தை சொல்றான். இந்த ஆயத்தை டெய்லி நம்ம சுபுஹு பயான்ல ஓதுறோம். ஓதிட்டு எல்லாருமே சேர்ந்து ஸலவாத்து சொல்றோம். அந்த ஸலவாத்து சம்பந்தமாக தகவல்களை 3 ஆண்டு காலங்களாவது குறைஞ்சது பேசிக்கிட்டே இருந்தாலும் முழுமையா சொல்லி முடிச்சிட முடியாது. அவ்வளவு அற்புதமான நற்பண்புகள், நற்பலன்கள் இந்த ஸலவாத்தில் இருக்குகின்றது என்பதாக பெருமக்கள் கிதாபுகள் எழுதுறாங்க. அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா, ஓ மலாயிகத்துஹு, மலக்குமார்கள், அல்லாஹுவும் மலக்குமார்களும் யுஸல்லூன அலன் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்கின்றார்கள். அல்லாஹ் சொல்றான், நான் தொழுகிறேன், என் மலக்குமார்களும் தொழுகிறேன், அதனால நீங்களும் தொழுகன்னு சொல்லல. நானும் நோன்பு வைக்கிறேன், என் மலக்குமார்களும் நோன்பு வைக்கிறாங்க, அதனால மக்களை நீங்களும் நோன்பு வைங்க அப்படின்னு சொல்லல. ஹஜ்ஜை பத்தி சொல்லல, தர்மத்தை பத்தி அப்படி சொல்லல. எந்த அமலையும் அல்லாஹ் அப்படி சொல்லல. ஆனா ஸலவாத்த மாத்திரம் நான் ஓதுறேன், என் மலக்குகள் ஓதுறாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, ஸல்லூ அலைஹி வஸல்லிமு, நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், வஸல்லிமு, சலாமும் சொல்லுங்கள். சரியா? சல்லிமு தஸ்லீமா. அப்படி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நீங்க என்ன செஞ்சிருவீங்க? ஈடேற்றம் அடைந்து விடுவீர்கள். இது குர்ஆன்ல சொல்லப்பட்ட ஆயத்து தானே, இது யாராலும் மறுக்க முடியுமா? ஸலவாத்து சொல்லுங்க, சலாமும் சொல்லுங்க, நீங்க ஈடேற்றம் பெறுவீங்க. இது எது வரைக்கும் ஓதுவோம்? இத நம்ம ஹயாத் வரைக்கும் இல்ல, கியாமத் வரைக்கும் இது ஓதப்படும். குர்ஆனில் ஒரு வசனத்தை சொல்லி காட்டப்பட்டு அதை அமல்படுத்துங்கள் என்று சொன்னால், நீங்கள் அதை செய்யுங்கள் என்று சொன்னால், அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயோ இருக்காங்க, அவங்க மரணத்திற்கு பிறகு மண்ணறையில் இருக்குகின்றார்கள். நாம ஓதுவதனால இதை எப்படி அவர்களுக்கு எடுத்து காட்டப்படும் என்பதாக நாம கொஞ்சம் சிந்திக்க வேண்டாமா? அப்ப இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் சொல்லுவது ஒரு ஸலவாத்து சொன்னா, அல்லாஹ் தஆலா நம் மீது 10 ரஹ்மத்தை பொழிகின்றான். நாம் சொல்லக்கூடிய சலாமும் ஸலவாத்தும் அவர்களிடத்திலே எடுத்து காட்டப்படுகின்றது. அல்லாமா தைலமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு செய்தி எழுதுறாங்க. அதுல அவங்க சொல்ற ஒரு விஷயம், அற்புதமான விஷயம். அவங்க வாழ்ந்த காலத்தில் இருந்த சஹாபாக்களிடம் இருந்து கேட்டு தெரிந்து எழுதுகின்றார்கள். இந்த சம்பவத்தை, செய்தியை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அல்லாஹ் தஆலாவினுடைய மலக்குமார்களில் பிரத்யேகமான சில மலக்குமார்கள் இருக்காங்க. அவங்க வியாழக்கிழமை மட்டும்தான் இறங்குவாங்க. வியாழக்கிழமை மட்டும்தான் இறங்குவாங்க. அப்படி இறங்கக்கூடிய அந்த மலக்குமார்கள் வேற எந்த அமலுமே அவங்களுக்கு இல்லை. அதாவது வியாழக்கிழமை மகரிப்ல இறங்கினாங்கண்டா வெள்ளிக்கிழமை மகரிபு வரைக்கும் இந்த துனியாவில் அவர்கள் சுற்றி வருகின்றார்கள்.
இந்த தினத்தில் யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்கின்றார்களோ அதை மட்டும் தான் அவர்கள் என்ன செய்வாங்க, எழுதுவாங்களாம். வலா யக்துபூன இல்ல ஸலவாத் அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்வதை தவிர வேற எதையும் எழுத மாட்டாங்க அப்படின்னு அவங்க பதிவு பண்றாங்க. சொல்லிட்டு அடுத்து தொடர்ச்சி எழுதுறாங்க, யாரெல்லாம் பெருமானாரின் மீது ஸலவாத்து சொல்கின்றார்களோ அதை எழுதி கொண்டு போய் 2 பிரிவாக பிரிக்கின்றார்கள். 2 பிரிவாக ஒரு ஸலவாத்தை பிரிக்கல, 2 பேரிடம் போய் அதை ஒப்படைக்கிறாங்க. ஒண்ணு அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறார்கள், இரண்டாவது நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய உம்மத்தில் இன்னாருடைய மகன் இன்னார் இத்தனை ஸலவாத்துகளை ஓதிருக்கின்றார். நீங்க மனசுக்குள்ள ஓதுனாலும் சரி, வெளிப்படையா ஓதினாலும் சரி, அல்லது ஒழுவோடு ஓதினாலும் சரி, ஒழுவில்லாமல் ஓதினாலும் சரி, படுத்துக்கொண்டே, நடந்து கொண்டே, கார் ஓட்டிக்கிட்டு, பைக் ஓட்டிக்கிட்டு, எப்படி நீங்கள் ஓதினாலும் அது பதியப்படுகின்றது, பெருமானாரிடம் ஒப்படைக்கப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக துஆ செய்கிறார்கள். இது ஹதீஸ். அன்பிற்குரிய பெருமக்களே, அப்படிப்பட்ட இந்த ஸலவாத்து எவ்வளவு ஓதணும் என்பதாக ஒரு சஹாபி பெருமகனார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்ட அந்த செய்தி உங்களுக்கு தெரியும். நினைவுக்காக சொல்கின்றேன். ஒரு சஹாபி வர்றாரு, யா ரசூலுல்லாஹ், நான் உங்களின் மீது அளவு கடந்த பாசம் வச்சிருக்கிறேன், ரொம்ப என் உயிரை விட அதிகமா உங்க மேல நான் பாசம் வச்சிருக்கிறேன், உங்க மேல நான் எவ்வளவு ஸலவாத்து ஓதுறது, என்னுடைய நேரங்களில் 4 ஒரு பகுதி உங்களுக்கு ஸலவாத்து ஓதட்டுமா? அதாவது 24 மணி நேரம்டா, ஒரு 6 மணி நேரம் உங்களுக்கு ஸலவாத்து ஓதட்டுமா? அல்ஹம்துலில்லாஹ், ஓதுங்க. இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினால் நல்லது. அப்ப பகுதி நேரத்தை நான் ஸலவாத்து ஓதட்டுமா என்பதாக சொல்கின்றார்கள். பரவாயில்லை, அல்ஹம்துலில்லாஹ், ஓதுங்க. இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினால் அது உங்களுக்கு நல்லது என்பதாக சொல்லுகிறார்கள். அப்ப 18 மணி நேரம், 24 மணி நேரம் வரைக்கும் என்ன செய்யறாங்க சொல்றோம். பெருமக்களே, இந்த செய்தியை நீங்க கவனிங்க. எவர் ஒருவர் தன்னுடைய நேரங்களில் முழு நேரத்தை ஸலவாத்து ஓதுவதில் பயன்படுத்துகின்றாரோ, அதனால தான் இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஸலவாத்து ஓதணும் அப்படின்னு சொன்னா அதுக்காக வேண்டி நம்ம பெருசா ஒளி செஞ்சுக்கிட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு இடத்துல முசல்லா விரிச்சு உட்காந்து தஸ்பீக உருட்டுறது இல்லை. எப்போ வேணாலும் எப்படி வேணும்னாலும் பாத்ரூம் தவிர மற்ற எல்லா நேரங்களையும் ஸலவாத்து ஓதலாம். அப்படி ஓதும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன என்பதை பார்க்கும் பொழுது ஒரு ஹதீஸ்ல சொல்லப்படுகின்றது, ஒருவர் ஒரு இறைநேசரிடத்துல ஸலவாத்து சம்பந்தமாக, என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனையா இருக்கு, கஷ்டமா இருக்கு, ரொம்ப கவலையா இருக்கு, கடனா இருக்கு, ஒரு நிம்மதி இல்லை, ஒரு சுமூகமான ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல மாஹவுல் இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லுவாரு, நீங்க ஸலவாத்தை அதிகமாக சொல்லுங்கள். யார் ஒருவர் ஸலவாத்தை அதிகமாக சொல்கின்றாரோ அவருடைய குடும்பங்களில் குழப்பங்கள் ஏற்படாது, அவருடைய குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படாது, அவருடைய குடும்பத்தில் எந்த காரணத்தை கொண்டும் நிச்சயமாக வறுமை ஏற்படாது, அவருக்கு எந்த விதமான வறுமையும் ஏற்படாது. அப்படி ஸலவாத்து சொல்வதால் ஏற்படக்கூடிய நற்பண்புகளில் ஒன்று சொன்னார்கள், அவருடைய அந்த கம் என்று சொல்லக்கூடிய கவலை இருக்கு இல்லையா, அந்த கவலை நீங்கி ஈடேற்றம் பெற்று விடுவார். தம்பிக்க, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில அதிகமான ஸலவாத்து சொல்லக்கூடியவராக இருப்பாரானால் அவர் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அவருக்கு மரணம் வராது. ஸலவாத்தை அதிகமா சொல்லுவதற்கு பாவங்கள் மன்னிக்கப்படாம மரணம் வராது. அவர் மரண நேரத்தில் அவருக்கு கடன் இருக்காது. இதுல இன்னொரு அற்புதமான செய்தியை சொல்ற பெருமக்கள் தங்களுடைய கிதாபுகள் எழுதுவாங்க, யார் ஒருவர் அதிகமாக ஸலவாத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறாரோ அவருக்கு சீக்கிரம் மரணம் வராது. அவருக்கு சீக்கிரம் மரணம் வராதுங்க.
இது இந்த செய்தி பல பெரியார்கள் தங்களுடைய கிதாபுகள்ல எழுதி வச்சிருக்கிறாங்க. ஒருவருக்கு அல்லாஹ் தஆலா அவனுடைய அந்த டைம் முடிஞ்சிச்சுன்னு வைங்களேன், அப்ப மலக்குமார்கள் அந்த அனுமதியை கேட்பாங்க, இவருடைய ரூஹை எடுத்துட்டு வந்துடட்டுமான்னு. அவர் ஸலவாத்தை அதிகமாக ஓதுவதின் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா தள்ளி போடுவோம். கொஞ்சம் இருங்க, ஸலவாத்தாய் ஓதாம இருக்காம பாருங்க, அவன் என்ன செய்யுங்க, அவன் டயத்தை முடியறதுக்கு முன்னாடி கூட எடுத்துக்கிறங்க. ஆனா ஸலவாத் ஓதிக்கொண்டிருக்கக்கூடியவருடைய ரூஹை உடனே செய்யப்படாது, கைப்பற்றப்படாது. நம்மளுடைய ரூஹை கைப்பற்றப்பட வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருப்பானால் அன்றைக்கு உங்களால் ஸலவாத் ஓத முடியாது. அல்லாஹ் நம்ம இன்னைக்கு ரூஹை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னா அன்னைக்கு ஸலவாத் ஓதப்படாது, நம்ம ஓதுறதுக்கு நினைவு கூட வராது, அன்னைக்கு நம்ம ரூஹு போயிடும். அதனால வாழ்க்கையில் அதிகம் ஸலவாத் ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏராளமான நன்மைகளையும் நற்பண்புகளையும் நற்பலன்களையும் வைத்திருக்கிறான். ஸலவாத்தினுடைய மகிமை என்னன்னு தெரியுமா? நீங்க உதாரணமா துஆ கேட்குறீங்கல்ல, துஆ கேட்கும் பொழுது ஸலவாத்து சொல்லாம நீங்க துஆ செஞ்ச துஆவை அல்லாஹ் தஆலா கபூல் செய்ய மாட்டான் தெரியுமா? கையை ஏந்துட்டோம்னா, ஏந்துனவொடனே எல்லாம் பாவத்தை மன்னிச்சுட்டு என்னுடைய குடும்பத்துல நல்ல பறக்கத்து செய், வியாபாரத்துல பறக்கத்து செய், நான் என் குடும்பம் எப்படி இருக்கணும், எங்க வீட்டுல இது வீடு கட்டணும், துஆ செய்யறோம்ல. இந்த துஆ செய்யறதுக்கு முன்னாடி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், யா அல்லாஹ் எல்லா புகழும் உனக்கும் சொல்லிட்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் என்பதாக சொல்லணும். அன்பிற்குரியவர்களே, சொல்லக்கூடிய செய்தி இருக்குல்ல, இந்த செய்திகளை நீங்க உள்வாங்கிறது முக்கியம் இல்ல, அதை நடைமுறைப்படுத்துறதுதான் முக்கியம். சில பயான்கள் காரசாரமா இருக்கும், சில உலக தகவல்கள் நிறைந்திருக்கும், அதுல கொஞ்சம் ஆர்வம் அதிகமா காட்டுவோம். சில பயான்கள் இந்த மாதிரி ஸலவாத் ஓதுறது, துஆ ஓதுறது, இந்த மாதிரி பயான்கள் சொல்ல போகும்போது கொஞ்சம் இந்த ஏசிக்கு அதுக்கும் தூக்கம் வரத்தான் செய்யும். அது இது இன்னொரு விஷயம் நீங்க விளங்கிக்கிறீங்க, யாருக்கு இந்த ஸலவாத்தின் மூலம் அல்லாஹ் பயன் தரணும் நாடிட்டானோ அவங்களை அல்லாஹ் தஆலா இந்த பயானை கவனிக்க வைப்பான், இந்த பயானுடைய கருத்துக்களை உள்வாங்க வைப்பான், இந்த பயான்களில் சொல்லப்படக்கூடிய அந்த கருத்துக்களை செயல்பட செய்ய வைப்பான். இது அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான செய்தி. அன்பிற்குரியவர்களே, அப்படி நாம ஸலவாத்து சொல்லாம துஆ செஞ்சோம்னா அந்த துஆ கபூல் ஆகாது. இன்னொன்னு, இப்ப நீங்க என்ன செய்றீங்க, துஆ செய்யணும், இன்னைக்கு இந்த துஆவெல்லாம் அல்லாஹ் நபி கேட்கணும், இதை பத்தி கேட்கணும், அதை பத்தி கேட்கணும்னு கல்புல நினைச்சுக்கிட்டே வர்றீங்க. வந்துட்டு கையை என்ன செய்யறீங்க, துஆ செய்ய. மனுஷன் மனதை இழந்தானே, எல்லாத்தையும் மறந்துடுவோம் இல்ல. காலையில எந்திரிச்சு நைட்டு படுக்கிற வரைக்கும் எல்லா செய்திகளும் நம்ம நினைவுல வச்சுக்கிறது இல்லை. நாளைக்கு இதை செய்யணும்னு நினைப்போம், மறந்துடுவோம். இன்னைக்கு சூழ்நிலை அது அப்படித்தான். ஆனா யார் அதிகமாக ஸலவாத் ஓதுறாங்களோ அவங்களுக்கு மறதி ஏற்படாதுங்க. யாரு அதிகமா ஸலவாத் ஓதுறாங்களோ, இப்ப உதாரணமா நீங்க பரீட்சை எழுதுறீங்க வைங்களேன், ஸலவாத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்களா இருந்தா பரீட்சை எழுதும் போது உங்களுக்கு ஒரு பாடம் மறந்துருச்சுன்னா அந்த ஸலவாத் ஓதி பாருங்க, எது மறந்துச்சோ அது வந்துடும். யார் அதிகமா ஸலவாத் சொல்லிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த பரீட்சை எழுதுறதுல இவருக்கு என்ன பதில் தெரியுமோ அந்த பதில்கள் தான் கேள்வியா வரும். இதெல்லாம் ரகசியமான தத்துருவமான ஒரு உண்மையான விஷயங்கள். அதுக்கு நாம உள்ளமையோடு ஸலவாத்து சொல்லணுங்கிறது முக்கியம். நான் என்கிட்ட மாணவர்கள் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இன்னைக்கு பரீட்சைக்கு போறது துஆ செய்யுன்னு சொல்லுவாங்க. சரிம்மா துஆ செய்யுறேன், அதிகமாக ஸலவாத் ஒதுக்கிடுங்க அப்படின்னு செய்வேன், ஒரு அட்வைஸா சொல்லுவேன். இது இப்போ இல்லை, அப்போ என் மாணவர்கள் நீங்க கேட்டா கூட சொல்லுவாங்க. ஸலவாத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு மகிமை இருக்கு. இப்ப நீங்க வர்றீங்க, துஆவோட வர்றீங்க, இது கேட்கணும்னு காலையில நினைச்சிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு லுஹர்ல இன்ஷாஅல்லாஹ் அந்த துஆ கேட்கணும், அல்லாஹ் அந்த துஆ கேட்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே வர்றீங்க. ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா முஹம்மது பாரிக் வஸல்லிம் அப்படின்னு சொல்லிடுறீங்க. என்ன கேட்கணும்னு நினைச்சீங்க, அது மறந்துருச்சு. ஆனா இதனுடைய இந்த ஸலவாத்தினுடைய பரக்கத்தை பாருங்க, நீங்க கேட்காமலேயே அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செஞ்சிருக்கும். ஏன், நீங்க முதல்ல உங்க கல்புல நினைச்சிட்டீங்க. உங்க கல்புல நினைச்சது அல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையா? ஸலவாத்தினுடைய மிகப்பெரிய அற்புதமான பரக்கத்தான ஒரு விஷயம் இது. நாம கேட்கணும்னு நினைப்போம், கேட்க மறந்திருப்போம். ஸலவாத் ஓதணும்டா, நம்ம கேட்காமலேயே அல்லாஹ் தஆலா கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா ஸலவாத்தினுடைய அற்புதத்தை பற்றி நாம என்ன சொல்ல முடியும்? மக்களே,
ஸலவாத்தை ஓதிக்கிட்டே இருந்துன்னு வைங்களேன், எந்த சூழ்நிலையிலையும் வீட்டுல கஷ்டமே வராதுங்க. வீட்டுல கஷ்டமே வராது. எவ்வளவு பெரிய குழப்பமான ஒரு சூழ்நிலை வீட்டுல ஏற்பட்டுச்சுனாலும், ஒரு கடுமையான குழப்பம், அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது தெரியாத ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரியான சூழ்நிலையில நம்ம குடும்பத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லாருடைய முகமும் ஒரு வெளிரி போயிருக்கும். மனசெல்லாம் பாரமா, ஒரு அழுத்தமா இருக்கும், ஒரு கவலையா இருக்கும். அடுத்து நம்ம என்ன செய்யணும்னு நமக்கு தெரியாது. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில குடும்பத்தோடு உட்காந்து ஸலவாத் சொல்லி பாருங்க. அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா உங்களுடைய குழப்பம், உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய மனபாரம், உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, கவலை எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா சரி செஞ்சார். எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா சரி செய்து விடுகிறான் என்பதாக சொல்லுகின்றார்கள். அல்லாமா நஹாவுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபுல ஒரு செய்தி எழுதுறாங்க. செய்தினா ஒரு சின்ன சம்பவம். ஒரு கப்பல் பிரயாணம். அந்த கப்பல் பிரயாணத்தில் ஒரு சூஃபி ஒருவர் இருக்குகின்றார். அப்ப கப்பலில் ஒரு கோளாறு, கடலுக்கு நடுக்கடல நிக்குது அந்த கப்பல். இந்த கோளாறின் இன்ஜினின் கோளாறோ அல்லது வேற ஏதாவது ஒரு கோளாறோ அதை விட்டு நகராத ஒரு சூழ்நிலை. அந்த கப்பலினுடைய கேப்டன் சொல்லிட்டாரு, நீங்க எல்லாரும் உங்களுடைய கடவுள்களை என்ன செஞ்சுக்கிறீங்க, வேண்டிக்கிறதுங்க, இதுக்கு மேல என்னால ஒண்ணும் செய்ய முடியாது, கப்பல் மூழ்க போகுது அப்படின்னு சொல்றாரு. அல்லது கரை சேர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது என்பதாக சொல்லுகிறார். அப்ப என்ன அந்த சூழ்நிலை வந்துருச்சுன்னா, நடுக்கடல்ல எல்லாருடைய மனநிலையும் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னு சொன்னா, இனி போக முடியாது, இனி வீட்டுக்கு போக முடியாது, மனைவியை பார்க்க முடியாது, அம்மாவை பார்க்க முடியாது, பிள்ளைகளை பார்க்க முடியாது, இனி சொத்து சுகங்கள்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியாது, வியாபாரம் விட்டுட்டு வந்துட்டோம், நம்மளை நம்பி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது என்பதாக நாம ஒரு சூழ்நிலையில இருக்கும்பொழுது இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா, அப்ப நம்மளுடைய அந்த மனநிலையை யோசிச்சு பாருங்களேன். இப்ப எல்லாருக்கும் அந்த மனநிலை வந்துருச்சு. இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப எல்லாருமே சேர்ந்து ஏதாவது ஒரு நல்ல செயலை செய்தாகணும். என்ன செய்யலாம் என்பதாக சொல்லும் பொழுது, அப்ப அந்த கப்பல்ல ஒருத்தர் சொல்றாரு, இந்த கப்பல்ல ஒரு சூஃபி வந்திருக்காரு, நான் பார்த்தேன், அவர்கிட்ட போய் நம்ம என்ன செய்வோம், ஐடியா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவர்கிட்ட போறாங்க. அவர் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கேப்டன் சொல்லிட்டாப்ல, கப்பல் மூழ்க போகுதுன்ற செய்தி தெரிஞ்சு போச்சு, யாருக்கா தூக்கம் வருமாங்க, யாருக்கா தூக்கம் வருமா, இவர் தூங்கிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் அவங்க சுத்தி உட்காந்து ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவரா எந்திரிச்சு உட்கார போகும்போது விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி கப்பல் கவலை போதும் அவர் சொன்னாருன்னு தான் கேட்டுக்கிட்டு இருந்தேனே, நீங்க அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இருக்கிறீங்களே. நான் கவலைப்படாமலாம் இல்லை, நான் தூங்கிட்டேன், அவ்வளவுதான், அல்லாஹ் எனக்கு தூக்கத்தை கொடுத்துட்டான். அந்த பெரியார் சொல்றாரு, இந்த பிரச்சனையில் இருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்று சொன்னால் இருக்கக்கூடிய எல்லாரும் ஸலவாத் சொல்லுங்க. குறைந்தது ஒரு ஆள் ஒருவர் 1000 முறை நீங்கள் ஸலவாத் சொன்னீங்கன்னு சொன்னா இதுல இருந்து நீங்க விடுபடலாம் என்று அவர் சொல்லதுக்கு பிறகு எல்லாரும் சேர்ந்து ஸலவாத் சொல்றாங்க. அல்லாஹு அக்பர். அந்த கெட்டு போன இன்ஜின் மறுபடியும் ஓட ஆரம்பித்து அது கரை சேர்ந்ததாக தங்களுடைய கிதாபுல நஹாவுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அன்பிற்குரிய பெருமக்களே, அப்படிப்பட்ட அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் ஸலவாத்து. ஸலவாத்தை ஓதிக்கொண்டே இருக்கக்கூடியவருக்கு வியாபாரம் செழிக்கும். ஸலவாத்தை ஓதிக்கொண்டே இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஒரு படகுல போனாலும் சரி, அல்லது போட்ல போனாலும் சரி, மிகப்பெரிய கப்பல்லையே போய் மீன் பிடிக்க போனாலும் சரி, ஸலவாத்தின் பரக்கத்தினால் உங்களை தேடி என்ன செய்யும், உங்களுக்கு உங்களுடைய வடைகள் என்ன இருக்கும், மீன்கள் நிரம்பி இருக்கும். இது நாம் ஒரு சாதாரணமா உங்களுடைய மனசை திருப்திப்படுத்துறதுக்காக சொல்லல, உண்மையான விஷயம். செஞ்சு பாருங்க, செஞ்சு பாருங்கடா. அந்த வியாபாரத்துக்கு மட்டும் செய்யறது இல்லை, எல்லாருமே ஸலவாத் ஓதக்கூடியவர்களாக இருப்பார்களே ஆனால் அதில் அப்படி ஒரு அற்புதமான நிகழ்வை நாம் பார்க்க முடியும். மக்களே, அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு தெரிஞ்ச பிரபலமான ஒரு சம்பவம் சொல்றேன். ஸலவாத் சொல்லாதவனுடைய சூழ்நிலையை பத்தி. பெருமானா ஸல்லல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்க, மெம்பர்ல ஏறுறாங்க. ஏறும் போது ஆமீன் சொன்னாங்க. 2வது படியில ஆமீன் சொன்னாங்க. 3வது படியில ஏறும் போது ஆமீன் சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கும் போது சொன்னாங்க, ஏன் யா ரசூலுல்லாஹ் நீங்க சொன்னீங்க, என்னுடைய எனக்கு முன்னால் ஜிப்ராயில் தோற்றம் அளித்து, யா ரசூலுல்லாஹ்
இந்த மற்ற விஷயம் விட்டுருவோம். இது முக்கியமான விஷயம் செய்தி மூலம் சொல்லுவோம். உங்களின் பெயரை சொல்லப்பட்டு உங்களின் மீது ஸலவாத்து சொல்லாதவன் அவன் அது ஒரு பத்துவா, அது ஒரு பத்துவா. அவனுக்கு பத்துவா செய்யறாங்க. ஆமீன் சொல்றாங்க. பத்துவா செஞ்சது யாருங்க? ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம். ஆமீன் சொன்னது யாருங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு புரியுதா? முஹம்மது என்று சொல்லிவிட்டால் கேட்கக்கூடிய அனைவரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக சொல்லணும். ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை எப்போலாம் கேட்கிறோம். ஒரு பயான் நடக்குது, ரசூலை பத்தி பேசுறோம், ஸலவாத்தை பத்தி பேசுறோம். ஒரு பயான் முடிகிறதுக்குள்ள ஒரு 200 தடவை இமாம் என்ன செய்யறாரு? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு. எப்பவெல்லாம் அவர் சொல்றாரோ சொல்லும் போது நாம மனசுக்குள்ள அல்லது வாயின் முணுமுணுப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக சொல்லணும். அப்படி சொல்லலன்னு சொன்னா அல்லாஹ் தஆலாவினுடைய மலக்குகளில் மிக முக்கியமான மலக்கான ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சபித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஆமீன் சொன்னார்கள். அப்ப அவங்க மீது நம்ம ஸலவாத்து சொல்லலன்னு சொன்னா எப்பேற்பட்ட நஷ்டத்துக்கு வரக்கூடிய ஆகும். இன்னும் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்திலே மிகப்பெரிய கஞ்சன் யார் தெரியுமா? உலகத்துல மிகப்பெரிய கஞ்சன், உலகத்திலேயே மிகப்பெரிய கஞ்சன் யாருன்னு சொன்னால் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சொல்லி ஸலவாத்து சொல்லப்படாதவர்கள் எல்லாம், ஸலவாத்து சொல்லாதவங்க போல மிகப்பெரிய உலகத்திலே பெரிய கஞ்சன். அன்பான பெருமக்களே, பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இப்பதான் ஸலவாத்து சொல்லணும், இவ்வளவுதான் ஸலவாத்து சொல்லணும் என்றெல்லாம் இல்லை. சரி, ஸலவாத்து சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ் ஸலவாத்து சொல்ல இவ்வளவு நன்மை இருக்குது. கடன் தீருங்கிறீங்க, கஷ்டம் நீங்குங்கிறீங்க, குடும்பத்துல பிரச்சனை வராதுங்கிறீங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனையும் சுமூகமா இருக்கும் சொல்றீங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்குது. ஸலவாத்து சொல்லணும்னு ஆசை வந்துருச்சு. ஸலவாத்து எப்படி சொல்றது, எந்த ஸலவாத்து சொல்றது என்று சொன்னால் குறிப்பிட்ட ஸலவாத்து 1000த்திற்கும் மேற்பட்ட ஸலவாத்து இருக்குது. 1000த்திற்கும் மேற்பட்ட ஸலவாத்து இருக்கு. சாதாரணமா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸலவாத்து அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம். இது ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திப்பில் குலூபி வ தவாஇஹா வ ஆஃபியத்தி ஷுப், இது ஒரு ஸலவாத். அதே மாதிரி அத்தஹியாத் ஓதுறமே, இது சிறந்த ஸலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். இந்த ஸலவாத் யாருக்கும் தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். இதை உட்கார்ந்து குறைஞ்சது ஒரு நாள் ஒன்றுக்கு எவர் ஒருவர் 500 தடவை சொல்றாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா இப்ப நான் சொன்ன எல்லா பிரச்சனையும் சரி பண்றான். தீராத வியாதி எதுவா ஒன்று இருக்கட்டும், பெரிய வியாதியில மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, கேன்சராகவே இருந்தாலும் சரிதான், இந்த ஸலவாத்தை நீங்க ஒரு நாள் ஒன்னைக்கு குறைஞ்சது 500 வாட்டி ஓதுங்க. எந்த வியாதியா இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அப்ப என்ன செஞ்சிடறான், அதை சரியாக்கிடுறோம். ஸலவாத்தை பத்தி சொல்லக்கூடிய செய்திகள் 1-2 அல்ல, சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பேசுவோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.